ശ്രീമദ് ദേവി ഭാഗവതം സപ്തമസ്കന്ധം. സപ്തമസ്കന്ധത്തിലെ 7வது സ്കന്ധത്തിലെ അതാ മംഗളകരമായിരിக்கிற സപ്തവിംശോ അധ്യായ 27வது അധ്യായം. ഹരിചന്ദ്രനോട് സ്വർഗവാസമാക്കും ഇതിലെ വർണ്ണിക്കപ്പെടുന്നത്. സൂത ഉവാച, സൂതനാക്കും നൈമിഷാരണ്യത്തിലെ ശൗനകാദി മഹർഷികൾക്ക് കഥകളെ വർണ്ണിക്കാർ. അതിനാല് സൂത ഉവാച. 1வது ശ്ലോകം. തദ കൃത്വാതിദാം രാജാ ആരോപ്യ തനയം സ്വകം ഭാര്യയാ സഹിതോ രാജാ ബദ്ധാഞ്ജലി പുടസ്തദാ. அதுக்கப்புறமா ராஜா பெரிய ஒரு செத கூட்டினார். புத்திரனோடு மிருததேகத்தை அந்த செதையில வச்சார். ഭാര്യയോട് കൂടി ചേർന്ന് നിന്ന് കൈകളെ രണ്ടയും കൂപ്പി തൊഴുതുണ്ട് നിന്നാർ. 2வது ശ്ലോകം. ചിന്തയൻ പരമേശാനീം സദാക്ഷീം ജഗദീശ്വരീം പഞ്ചകോശാന്തരഗധാം പുച്ഛബ്രഹ്മസ്വരൂപിണീം. ജഗദീശ്വരിയും പരമേശ്വരിയും അന്നമയകോശം, പ്രാണമയകോശം, விஞ்ஞானமயகோஷம், ஆனந்தமயகோஷம், இப்படியெல்லாம் இருக்கிற பஞ்ச கோஷங்களுக்கு உள்ள ஸ்திதி பண்ணறவளும் பிரம்மபுச்ச ஸ்வரூபிணியுமாயிருக்கிற தேவிய நினைச்சுண்டார். பிரம்மபுச்சம் பிரதிஷ்டா அப்படின்னு உபனிஷத்துல விசேஷிப்பிச்சிருக்கிறதையாக்கும் இங்க சொல்லப்படுறது. பரபிரம ஸ்வரூபிணியா இருக்கிற தேவிய மனசுல நினைச்சுண்டார். ஆதிபராசக்தியா இருக்கிற தேவிய மனசுல நினைச்சுண்டார். 3வது ஸ்லோகம். ரக்தாம்பர பரிதானாம் கருணாரசசாகராம் நானாயுததராம் அம்பாம் நானா ஆயுததராம் அம்பாம் ஜகத்பாலன தல்பராம். ரக்தவர்ணத்தில ശരീരത്തില വസ്ത്രം അണിஞ்சின்றிருக்கிறவள் രക്ത അംബരധാരിണി, രക്താംബരധാരിണിയായിരിக்கிற தேவி, கருணாரச சாகரமாயிருக்கிற தேவி, நிறைய ஆயுதங்களை கையில வச்சுருக்கிற அம்பிகை, ஜெகத் ரட்சண தால்பரியம் இருக்கிற அம்பிகை. அப்படி இருக்கிற சதாட்சிய நிறைய கண்கள் இருக்கிற அம்பிகைய மனசுல தியானிச்சார் ஹரிச்சந்திர மகாராஜா. 4வது ஸ்லோகம். தஸ்ய சிந்தயமானஸ்ய சர்வே தேவா சவாசவாஹ தர்மம் பிரமுகத கிருத்வா சமாஜக்முஸ்வரான்விதாஹ. அப்படி சிந்தனை பண்ணிட்டு இருக்கிற அவரோட முன்னால தர்மதேவனை முன்னால நிப்பாட்டிண்டு இந்திரன் தொடங்கின எல்லா தேவர்களும் வந்து நின்னா. 5வது ஸ்லோகம். ஆதத்ய சர்வே ப்ரோஜுஸ்தே ப்ரோஜுஹு தே ராஜன் ஸ்ருணு மகாப்ரபோ அஹம் பிதாமஹ சாட்சாத் தர்மஸ்ச பகவான் ஸ்வயம். எல்லா தேவர்களும் ஹரிச்சந்திரனோடு முன்னால வந்து நின்னா பிரத்யட்சமான. தேவர்களில இந்த பிரபஞ்சத்தில இருக்கிற தேவர்களில பிரம்மா, அதே மாதிரி தேவேந்திரன், இப்படி எல்லா தேவர்களும் வந்து நின்னா. தர்மதேவன் வந்து நின்னார். அஷ்டதிக்பாலகர்கள் அத்தனை பேரும் வந்து நின்னா. എന്നിട്ട് அந்த தேவர்கள் ஒவ்வொருத்தரா ஹரிச்சந்திரன் கிட்ட இப்படி சொன்னா. முதல்ல பிரம்மா சொல்லறார், ஹரிச்சந்திர மகாராஜாவே கேளுங்கோ, நான் சாட்சாத் பிதாமகனாயிருக்கிற பிரம்மாவாக்கும்
என் பக்கத்துல நிற்கிறாரே இவரு தர்மதேவனாக்கும். ஆறாவது ஸ்லோகம். சாத்யாக ச விஸ்வே மருதஹ லோகபாலாஹ சசாரணாஹ நாகாஹ சித்தாஹ சகந்தர்வாஹ ருத்ராஹ ச ஏவ ததா அஸ்வினௌ. சாத்யா ச விஸ்வே மருதோ லோகபாலா சசாரணாஹ நாகா சித்தா சகந்தர்வா ருத்ராச்சைவ ததாஸ்வினோ. சாத்தியர்கள், விஸ்வதேவர்கள், மருத்துக்கள், லோகபாலகர்கள், சாரணர்கள், நாகங்கள், சித்தர்கள், கந்தர்வர்கள், ருத்ரர்கள், அதாவது ஏகாதச ருத்ரர்கள், அஸ்வினி தேவர்கள், இவாளெல்லாமாக்கும் இங்க கூடி நிற்கிறா அப்படின்னு பிரம்மதேவன் சொன்னார். ஏழாவது ஸ்லோகம். ஏதே ச அன்யே அத பஹவஹ விஸ்வாமித்ரஹ ததா ஏவ ச விஸ்வத்ரயேன யஹ மைத்ரீம் கர்த்தும் இச்சதி தர்மதஹ. ஏதே சான்யே ச பஹவோ விஸ்வாமித்ரஸ்ததைவ ச விஸ்வத்ரயேன யோ மைத்ரீம் கர்த்துமிச்சதி தர்மதா. இப்படி நான் சொன்னவாளும் வேறையும் நிறைய தேவர்களும் 3 லோகங்களோடும் தர்ம அனுசൃതமாயிருக்கிற அந்த ஒரு நிலநிற்ப ஆக்கிரகிக்கிற விஸ்வாமித்ரனும் இங்க இதா வந்து சேர்ந்திருக்கார். 8வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன் பிரம்மா சொல்றதும் 2வது லைன் தர்மதேவன் சொல்றதுமாக்கும். விஸ்வாமித்ரஹ சஹதே அபீஷ்டம் ஆஹர்த்தும் சம்யக் இச்சதி. விஸ்வாமித்ர சதேவீஷ்டமாஹர்த்தும் சம்யகிச்சதி. விஸ்வாமித்ர மகர்ஷி வந்திருக்கார் அப்படின்னு சொன்னேனே, அந்த விஸ்வாமித்ர மகர்ஷி உங்களுக்கு என்னவாக்குமோ ஆக்கிரகம் இருக்கு, அதை சாதிச்சு தரத்துக்கு ஆசைப்படுறார். தர்ம உவாஜா, தர்மதேவன் இப்போ ஹரிச்சந்திரன் கிட்ட சொல்லறார். மாராஜன் சாகசம் கார்ஷீஹி தர்மஹ அஹம் த்வாம் உபாகதஹ. மாராஜன் சாகசம் கார்ஷீர் தர்மோஹம் த்வாம் உபாகத. ராஜாவே, சாகசம் காட்டாதே, உங்ககிட்ட வந்து சேர்ந்திருக்கிற இந்த நான் தர்மதேவனாக்கும். தர்மம் தோத்துட்டில்லை, நான் தர்மதேவன் உங்ககிட்ட வந்திருக்கேன். நீ தர்மத்துக்கு கட்டுப்பட்டவனாக்கும், உனக்கு நன்மையே வரும். 9வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன் தர்மதேவன் சொல்லறதும் 2வது லைன் இந்திரன் சொல்லறதுமாக்கும். திதிட்சா தமம் சத்வம் ஆத்யைஹி தத்குணைஹி பரிதோஷிதஹ. திதிட்சாதம சத்வாத்யை ஸ்தத்குணை பரிதோஷிதா. உன்னோட பொறுமை, அதே மாதிரி இந்திரியங்களை அடக்கிற அந்த தன்மை, சத்திய நிஷ்டை, இதெல்லாம் உங்களோட குணமாக்கும். ஹரிச்சந்திர மகாராஜாவே, உங்களோட இந்த குணங்கள் எல்லாம் இருக்கிறதுனால தர்மதேவனாய் இருக்கிற எனக்கு அது சாட்டிஸ்ஃபேக்ஷனை உண்டாக்குறது. அதுக்கப்புறம் இந்திரன் சொல்றார். ஹரிச்சந்திர மகாபாகா பிராப்த சக்ரோஸ்மி தேந்திகம் சக்ரஹா அஸ்மி தே அந்திகம். ஹே அதிர்ஷ்டசாலியா இருக்கிற ஹரிச்சந்திர மகாராஜாவே, உங்ககிட்ட வந்து சேர்ந்திருக்கிற நான் சக்கரனாக்கும் இந்திரனாக்கும் தேவர்களோடெல்லாம் ராஜாவாக்கும் நான். அதை தெரிஞ்சுக்குங்க. இங்க எல்லா தேவர்களும் உங்களை அனுகிரகிக்கிறதுக்காயிட்டு வந்து சேர்ந்திருக்கோம். 10வது ஸ்லோகம். त्वया अद्य भार्यापुत्रेण जिदा लोगाः सनातनाः आरोह त्रिदिवं राजन् भार्यापुत्रसमन्विता. त्वयाद्य भार्यापुत्रेण जिदा लोगा सनातना आरोह त्रिदिवं राजन् भार्यापुत्र समन्विता. நீங்கள் இப்போ பாரியா புத்திரர்களோடு கூடிட்டு
சனாதனமாய் இருக்கிற உலகங்களை ஜெயிச்சிருக்க ராஜாவே, பாரியாபுத்திர சமேதனாயிட்டு சொர்க்கத்துக்கு பிரவேசனம் பண்ணிக்குங்கோ. ஹரிச்சந்திர மகாராஜாவே, நீங்கள் ரொம்ப புண்ணியவானாக்கும், ரொம்ப நல்லவராக்கும். உங்களுக்கு எந்த விதமான கெடுதலும் வராது, உங்களுக்கு நன்மை மட்டும்தான் வரும். நீங்கள் அதர்மம் செய்யாதவராக்கும். நீங்கள் இந்த பூலோகத்துல வசிக்க வேண்டினவர் கிடையாது. நீங்கள் ரொம்ப ரொம்ப தர்மிஷ்டனாக்கும், ரொம்ப ரொம்ப தான தர்மங்கள் செய்யறவராக்கும், ரொம்ப ரொம்ப பிதிரு தெய்வங்களை பூஜிக்கிறவராக்கும், ரொம்ப ரொம்ப தேவர்களை பூஜிக்கிறவராக்கும், குரு தெய்வங்களை பூஜிக்கிறவராக்கும். அதனால சனாதனமாயிருக்கிற உலகங்களை பாரியா புத்திரர்களோடு கூடிட்டு நீங்கள் இதா ஜெயிச்சிருக்க. ஹரிச்சந்திர மகாராஜாவே, மனைவியோடு கூடிட்டும் புத்திரனோடு கூடிட்டும் நீங்கள் சொர்க்கத்துக்கு பிரவேசனம் பண்ணி சொர்க்க வாழ்க்கையை வாழுங்கோ. நாங்கள் உங்களுக்கு அனுகிரகம் தரோம். தேவர்களாயிருக்கிற நாங்கள் உங்களை அனுகிரகிக்கிறோம். 11வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன் இந்திரன் சொல்றதாயிட்டும், 2வது லைன் அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கறத சூதன் சொல்றதுமாக்கும். சுதுஷ்பிராபம் நரைரண்யேர்ஜிதமாத்மீய கர்மபி, வேற ஆருக்குமே பிராபிக்க முடியாத அந்த சொர்க்கத்தை நீங்கள் உங்க பிரவൃத்தியால உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னு இந்திரன் சொல்லறார். அதுக்கப்புறம் சூதன் சொல்லறார் அங்க என்ன நடந்தது அப்படிங்கறத. சூத உவாச ததஹா அமிர்தமயம் வருஷம் அபமிருத்யு விநாசகம், ததோமிருதமயம் வருஷம் அபமிருத்யு விநாசகம். அபமிருத்யுவை இல்லாம பண்ணற அமிர்ததாரை வர்ஷிக்கிற அந்த டைமில. 12வது ஸ்லோகம் இந்திரஹா பிரஸ்ருஜது ஆகாசாது சிதா மத்யகதே சிஷௌ புஷ்பவ்ருஷ்டிஹி ச மஹதி துந்துபிஸ்வன ஏவச. இந்திர பிரஸ்ருஜதாகாசாத் சிதா மத்யகதே சிஷௌ புஷ்பவ்ருஷ்டிश्च மஹதி துந்துபிஸ்வன ஏவச. அந்த செதையில வச்சிருக்கிற குழந்தையோடு மேல தேவேந்திரன் ஆகாசத்திலேந்து மழை பெய்ய வச்சார். பெரிய புஷ்பவிருஷ்டி அங்க நடந்தது. பூக்களால மழை உண்டாச்சு. துந்துபி நன்னா வாத்தியம் வாசிச்சார். 13வது ஸ்லோகம் சமுத்தஸ்தௌ மிருத புத்ரோ ராஜ்ஞஸ்தஸ்ய மகாத்மனா சுகுமாரதனு ஸ்வஸ்த பிரசன்ன பிரீத மானசா. அப்போது மகாத்மாவா இருக்கிற ஹரிச்சந்திர மகாராஜாவோடு அழகாயிருக்கிற புத்திரன், சொஸ்தனா இருக்கிற புத்திரன், ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கிற புத்திரன் அப்படியே தூக்கத்திலேந்து எந்திருந்து வரா மாதிரி எந்திருந்து வந்தார். இறந்து போன புத்திரன் நிம்மதியாயிட்டு சொஸ்தனாயிட்டு சந்தோஷத்தோடு கூடிட்டு சாட்டிஸ்ஃபைடோடு கூடிட்டு தூக்கத்திலேந்து எந்திருக்கிற மாதிரி புனர்ஜனிச்சு வந்தான். 14வது ஸ்லோகம் ததோ ராஜா ஹரிச்சந்திர பரிஷ்வஜ்ய சுதம் ததா சபார்ய ஸ்வஸ்ரியா யுக்தோ திவ்யமாலாம்பராவிருதா திவ்யமால்ய அம்பர ஆவிருதாக. ததோ ராஜா ஹரிச்சந்திர பரிஷ்வஜ்ய சுதம் ததா சபார்ய ஸ்வஸ்ரியா யுக்தோ திவ்யமாலாம்பராவிருதா. ஹரிச்சந்திர மகாராஜா புத்திரனை நன்னா கட்டியா கட்டி பிடிச்சார். சொந்தம் பாரியையோடு கூடி நிற்கிற அவரு ஐஸ்வர்யத்தோடு கூடிட்டு திவ்ய மாலைகளெல்லாம் போட்டுருக்கிறவராயிட்டு தீர்ந்தார். மங்களகரமாயிட்டு தீர்ந்தார். சண்டால ரூபமெல்லாம் இப்போ இல்லாம போயிடுத்து. 15வது ஸ்லோகம் ஸ்வஸ்த சம்பூர்ண ஹிருதயோ முதா பரமயாவிருதா பபூவ தட்சணாத் இந்திரோ பூபம் சைவமபாஷத. பபூவ
தட்சணாத் இந்திரஹ பூபம் ச ஏவம் அபாஷத. சொஸ்தனாயிட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தோடு கூடிட்டு ராஜா இப்போ இருக்கார். அந்த நொடியிலேயே தேவேந்திரன் ராஜா கிட்ட, ஹரிச்சந்திர மகாராஜா கிட்ட இப்படி சொன்னார். 16வது ஸ்லோகம். ஸ்வபாரியஸ்த்வம் சபுத்ரஸ்ய சொர்லோக சத்கதிம் பராம் சமாரோஹ மகாபாகா நிஜானாம் கர்மணாம் பலம். பாரியையோடு கூடிட்டும் புத்திரனோடு கூடிட்டும் சிரேஷ்டமான சொர்லோக ஸ்தானத்துக்கு வாங்கோ. நீங்கள் உங்களோட கர்மபலனாயிட்டு உங்களுக்கு கிடைச்சதாக்கும் இந்த சொர்லோக ஸ்தானம். ஹரிச்சந்திர உவாஜா. ஹரிச்சந்திரன் இப்போது பதில் சொல்லுறார். 17வது ஸ்லோகம். தேவராஜான் அனுஜ்ஞாத சுவாமினா ஷோபதேனஹி அக்ருத்வா நிஷ்கிருதிம் தஸ்ய நாரோட்சே வைசுராலயம். தேவர்களோடு ராஜாவா இருக்கிற தேவேந்திரா, என்னோட சுவாமியான சண்டாளனோடு அனுவாதம் இல்லாதக்கே நான் சொர்க்கத்துக்கு பிரவேசனம் பண்ண மாட்டேன். அவரை எதிர்த்துண்டு நான் சொர்க்கத்துக்கு வரமாட்டேன். இப்ப நான் அவரோட தாசனாக்கும், அவரோட சொல்படியில இருக்கிறவராக்கும். அதனால அவரு சொர்க்கத்துக்கு வைக்கோ அப்படின்னு சொன்னாதான் நான் போவேன், இல்லைன்னா போக மாட்டேன். தர்ம உவாஜா. தர்மதேவன் இப்போ பேசுறார். 18வது ஸ்லோகம். தவ ஏவம் பாவினம் கிளேஷம் அவகம்ய ஆத்மமாயையா. தவைவம் பாவினம் கிளேஷம் அவகம்யாத்மமாயையா ஆத்மா ஸ்வபஜதாம் நீதோ தர்ஷிதம் தச்ச பக்வனம். உங்களுக்கு இதுவரைக்கும் உண்டான துரிதங்கள் எல்லாம் தெரிஞ்சிட்டு நானேதான் என்னோட மாயையால சண்டாள ரூபியாயிட்டு வந்தேன் உங்க முன்னாடி அப்படின்னு தர்மதேவன் சொன்னார். சண்டாள குடில உங்களுக்கு காட்டி தந்ததும் நானேதான். உங்களை நான் டெஸ்ட் பண்ணியிருக்கேன். 19வது ஸ்லோகம். இந்திரனாக்கும் சொல்லறாரு இங்க. பிரார்த்தியதேயத் பரம் ஸ்தானம் சமஸ்தைர்மனுஜைர்புவி. இந்திர உவாச்ச. பிரார்த்தியதே யத் பரம் ஸ்தானம் சமஸ்தைஹி மனுஜைஹி புவி தது ஆரோஹ ஹரிச்சந்திரஸ்தானம் புண்ணியகிருதாம் ரிணாம். உலகத்திலே இருக்கிற எல்லா மனுஷாலும் பிரார்த்திக்கிற சொர்க்கத்துக்கு போனமே சொர்க்கத்துக்கு போனமே அப்படின்னு எல்லாரும் பிரார்த்திக்கிறாளே, அந்த டாப் மோஸ்ட் பிரபஞ்சத்துல இருக்கிற சொர்க்கஸ்தானத்துக்கு நீங்கள் பிரவேசனம் பண்ணுங்கோ. ஹரிச்சந்திர மகாராஜாவே, சுகிருதம் செஞ்சவாளுக்கு இருக்கிற சுகிருதம் செஞ்ச மனுஷாளுக்குள்ள ஸ்தானமாக்கும் சொர்லோகம். ஹரிச்சந்திரர் இப்ப பதில் சொல்லுறார். ஹரிச்சந்திர உவாச்ச. 20வது ஸ்லோகம். தேவராஜ நமஸ்துப்யம் வாக்கியம் சேதம் நிபோதமே. தேவராஜः நமः துப்யம் வாக்கியம் ச இதம் நிபோதமே. மது சோகமக்ன மனசः கோசலே நகரே நராः. தேவராஜ நமஸ்துப்யம் வாக்கியம் சேதம் நிபோதமே. மத்சோகமக்ன மனச கோசலே நகரே நராः. தேவர்களோடு ராஜாவா இருக்கிறவரே, உங்களுக்கு நமஸ்காரம். நான் சொல்லுற இந்த விஷயத்தை கேளுங்கோ. என்னோடு பிரசன்ஸ் இல்லாம கோசல நகரத்திலே இருக்கிற ஜனங்கள் எல்லாம் மனசு சங்கடப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கா. நான் இல்லைன்னா அவளுக்கு ஒன்றும் ஒரு சந்தோஷம் இல்லை.